நம்ம ஆக்டர் தினேஷ் அவர் வந்து நான் யானையை பார்க்கணும் அது ஃபீலாவே வரும் என்ன பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து 1 மாசமா இருந்தாரு. ஆனால் ஒரு நாள் கூட யானை அவர் பார்த்ததே கிடையாது. ஆனால் மற்றவங்க எல்லாம் யானை பார்த்துட்டு வந்து இப்போ நாங்கள் யானை பார்த்தோம். சில ஆக்டரை வந்து நாங்கள் வரணும்னு சொல்லுவோம். இப்போ 10 மணிக்கு நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டே இருப்போம். இன்னொரு ஆக்டர் 2 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணி அந்த சீன் எடுக்க போவோம். அப்போ அவங்க வரவே மாட்டாங்க. எங்கடானா அவங்க டவரும் கிடைக்காது காட்டுக்குள்ள. என்னடா லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் ஏதாவது ஒரு மாண்டேஜ் எடுத்துட்டு இருப்போம். அப்புறமா லேட்டாக வருவாங்க. ஏன் வரலன்னா இது மாதிரி வந்து யானை குறுக்கு நின்றுச்சு, நாங்கள் 1 மணி நேரம் பின்னாலே போய் ரொம்ப நேரம் காத்திருந்து அப்புறம் வந்தோம். தினேஷ் மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து ஒரு நடிகருக்கு ஒரு இயக்குனருக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய எல்லா படங்களுமே ஒரு சிறந்த கதைகளாகவே இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப பேசப்படுறதா இருக்கும் அவருடைய படங்கள். அப்படின் போது அவரோட வேலை செய்யறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது தொடர்ந்து அது நடக்கும். பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. தண்டகாரண்யம், 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் அத்தியன் ஆதிரே அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தண்டகாரண்யம் ரிலீஸ் ஆகி சூப்பரான ஹிட். எல்லா சைட்லயுமே வந்து சூப்பரான வந்து ரெவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட டைரக்டர் நீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப ஏன்னா குண்டுக்கு பிறகு அடுத்த படம் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு வந்து எல்லாராலையும் பாராட்டப்படுற ஒரு படமாக இருக்குது. இதுனா ஒரு சார்பாக இல்லாமல் ஒரு இவங்களுக்கு தான் பிடிக்கும் அவங்களுக்கு தான் பிடிக்கும், ஒரு சிட்டியில் பிடிக்குது இல்லை கிராமத்தில் பிடிக்காது அப்படியெல்லாம் இல்லாமல் நாங்கள் யோசித்த என்ன இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் நினைச்சோமோ அதை வந்து கண்டிப்பாக ரீச் ஆகிருக்கு. பல மடங்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தண்டகாரண்யம் அந்த படத்தோட ஸ்பார்க் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்தது? ஏற்கனவே இந்த கதைகள் வந்து தொடர்ந்து ஒரு 30 வருஷமாவே வந்து பேப்பர்ல அங்கங்கே வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டிங் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தா இன்னைக்கு ஒரு 15 பேருக்கு சுட்டுக்கொலை, இவங்க ஒரு 5 பேருக்கு சுட்டுக்கொலை, நக்சலைடுகள் அங்கே ஓடிச்சோம் இங்கே ஓடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம என்னதான் நம்ம கண்டுக்காம போனாலும் சில இதாக இருந்தாலும் அது வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும்ல நமக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நான் வந்து வேற ஒரு குண்டு முடிச்சுட்டு கொரோனா காலத்தில் நான் வேற ஒரு கதை ஒன்று நீளத்துக்கு பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த கதைக்கு தான் நான் வந்து ஒரு காட்டுக்கு போனேன். அந்த காட்டுக்கு போகிற இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்குறதுக்குன்னா அங்கே நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் பேசிட்டு அது மாதிரி இருந்தாங்க. என்னால் எழுத முடியலாங்க. அப்போ நான் வந்து என்ன கேட்குறேன்னா எனக்கு வந்து யாருமே இல்லாத யாரும் வராத ஒரு இடமா ஒன்று கொடுங்க, ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க வாட்ச் டவர்னு ஒன்று இருக்குது காட்டுக்குள்ளே. அது வந்து குல்லட்டின்னு ஒரு ஊர் இருக்குது காட்டுக்குள்ளே. அது தேன்கனி கோட்டை, அந்த கர்நாடகா பார்டர். அது வீரப்பன் வந்து நடிகர் ராஜ்குமாரை கடத்தின பகுதிகளில் இருக்கிற ஒரு பார்டரான ஒரு இடம். அங்கே வந்து நான் சொன்னாங்கன்னா அந்த குல்லட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச் டவர் இருக்குது. நீங்கள் நடந்து வரணுன்னா கூட நீங்கள் வந்து ரொம்ப நாள் வர்றதுக்கு சுற்றி யாருமே கிடையாது, நீங்கள் வேணால் அங்கே போங்க உங்களுக்கு ரொம்ப இருக்கும்னு சொன்னாங்க. அங்கே போனால் வந்து மின்சாரம்லாம் கிடையாது, வந்து சோலார் லைட்டு தான். ஒரு 8 நாள் அந்த மேலே தான் இருந்தேன், கீழே தரைக்கே வரல நான். இப்போ அங்கே வந்து யானைகள் இருக்கிற இடம், சிறுத்தை இருக்கும், நிறைய காட்டெருமைகள் இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல நான் மட்டுமே தனியாக இரவும் பகலும் நான் ஒரு ஆள் மட்டும் 8 நாள் இருந்தேன். அப்போ இருக்கும்போது எனக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு தம்பி வருவான். அவன் வந்து அந்த காடுகளில் தற்காலிக வேட்டை தடுப்பு காவலர்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பழங்குடி ட்ரைப்பாக இருப்பாங்க. அவங்கள வந்து இங்கேருந்து போகிற ஃபாரஸ்ட் அதிகாரிகள் வந்து காட்டை பற்றி மற்றதை பற்றியான இது நாலேஜ் இருக்காது. அப்போது அந்த வழித்தடத்தை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும் அவங்கள வந்து வேலை வாங்குறதுக்கும் தற்காலிகமாக ஒவ்வொரு ஃபாரஸ்ட் அதிகாரி அலுவலகத்துலையுமே ஒரு 10 பேர் 15 பேர் வேலை செய்வாங்க. அதை மாதிரியான இருக்கிற ஒரு தம்பி வந்து ஒரு 7 வருஷமா வேலை செய்யிட்டு இருக்கான். அவன் வந்து எனக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். அப்போ அவங்ககிட்ட வந்து நான் யதார்த்தமாக ஒரு நாள் கேட்குறேன், இவ்வளோ காடுகளை யானைகளுக்கு இடையில் நீ வர, எனக்கு வந்து ஒரு நாள் சாப்பாட்டை ஒரு முறை எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடுவான். 3 வேலையும் எடுத்து வந்து கொடுக்குறது வந்து நான் பன்னு பிரெட்டு இது மாதிரி கூட சாப்பிட்டுக்கிறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து எனக்கு பயமா இருக்குது நீ வர்றது. ஆமா 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 எந்த நேரத்துல வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம யானை இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு. அப்போ இருக்கும்போது அண்ணா நான் அதெல்லாம் இல்லைண்ணா, நாங்கள் வந்து 20 கிலோமீட்டர்லாம் பயணிப்போம் காடுகளுக்குள்ள, நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ளே தான் உயிரை வச்சு பணம் வைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு சம்பளம் வந்து வெறும் 5000 4000 தான். ஆனால் பர்மனெண்ட் ஆகுன்றதுக்காகவே அவங்க வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு அந்த காடுகளில் திரிகிற கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்பட்டவர்கள், ஏறக்குறைய இந்தியா முழுக்க ஒரு 10,000 பேராவது அந்த வேலையில் இருப்பாங்க. இதுல என்னன்னா இவங்க 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்தா கூட யாரும் பர்மனன்ட் பண்றது இல்லை. அவங்க எப்போ பர்மனன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஏங்கி ஒவ்வொரு நாளும் தவிக்கிறதும். அப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரி வந்து எப்போ வேணாலும் அவங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவார்.
ஒரு டீ எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆனா கூட நீ வேலையை விட்டு போகணும்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை மாதிரி எதுக்கு வேலையை விட்டு அனுப்பிடுவாரா, அதுக்கு வேலையை விட்டு அனுப்பிடுவாரா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற வாழ்க்கையை இழந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கின்னு இருக்காங்க. நிறைய பேர் வந்து குடும்பத்தை இழந்து காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க மனைவிகள் வந்து வேறு திருமணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து தனிமையில் இருக்கிறது, அந்த தனிமையை வந்து சரக்குக்கு கஞ்சாவுக்கு பழக்கமாகி போதையின் உச்சத்தில் வந்து அப்படியே அடிக்ட் ஆகி தற்கொலை பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 20 வயசுல வரவங்க ஒரு 40 வயசுக்கு வரைக்கும் அதே காட்டில் இருந்துட்டு ஊர் உலகமே தெரியாது அவங்களுக்கு, வெறும் காடு தான் தெரியும். அப்போ 40 வயசுல வேலையை விட்டு அனுப்புனா அவன் எங்கே போவான்? அப்படி அதை மாதிரியான அவனுடைய கதைகளும் இன்னொருத்தவங்க அவங்க கூட இருக்கிறவங்களுடைய கதைகளை கேட்கும்போது தான் அவங்களுடைய இந்த வேலையை விட்டு அனுப்பும்போது அவன் வந்து ஒரு பயணம், வேற ஒரு வேலைக்கு பயணம் வைக்கிறான். அந்த வேலை தான் ஜார்க்கண்ட் போகிறான். இப்போ அவனுக்கு என்ன நடந்ததுன்றதை வச்சு நான் ஒரு உண்மை சம்பவத்தை ஒட்டி சில நம்ம ஏற்கனவே பார்த்த செய்திகளை வச்சுதான் அந்த படத்தை நம்ம எடுத்திருக்கோம். அது இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அபேண்டன்டான ஒரு பிளேஸ் அப்படிங்கறனால எப்படி பெர்மிஷன் கிடைச்சது சார் உங்களுக்கு? இல்ல, அவங்க அது வந்து கவர்மெண்ட்டே அனுமதி தான் கொடுக்குது. அது வந்து நம்ம ஒரு வாடகை கொடுக்குறோம்ல, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான். அது ஒரு டிராவல் மேம்படுத்துறதுக்காக அது பண்றாங்க. ஓகே, ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க அங்க போனதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் கதை உருவாச்சுன்னு. பட் நீங்க ஆக்சுவலா அங்க போனது எந்த கதைக்காக? நான் வேற ஒரு கதை, விழுப்புரத்தை மையப்படுத்தி 1978 நடந்த ஒரு கதை களம் தான். அதை ஒட்டி நடக்கிற ஒரு கதைக்கு தான் எழுத போனேன். அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு வரும்போது இந்த கதையோட நான் வந்தேன். அப்ப அந்த கதை என்னாச்சு? அந்த கதை வந்து பெரிய பொருட்செலவுன்றதுனால ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு ஏற்ற ஹீரோ வந்து தேதி தள்ளி வந்துனே இருந்தது. சரி, ஏற்கனவே கொரோனால ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ இதுல வேற இந்த ஹீரோவுக்காக நம்ம இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுன்றதுக்காக அதுக்கு முன்ன ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச படம் தான் தண்டகாரன். சூப்பர். சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தானா இல்ல கொஞ்சம் வந்து சினிமாவுக்காக அப்போ இருக்கதானே செய்யும். நம்ம முழுக்க முழுக்க எடுத்தோம்னா அது வந்து வெறும் டாக்குமெண்ட்ரியா இருக்கும். அப்போ சில கதைகளை வந்து புனைவா எடுக்கலாம். தண்டகாருண்யம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன சார்? இப்போ தண்டகாரண்யம்ன்றது வந்து இந்திய மண்ணில் வந்து வரலாற்று புராண காலத்துலேருந்து இதிகாச காலங்கள்லேருந்து நம்ம இருக்கு. இப்போ நீங்க மகாபாரதத்துல வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போறது தண்டகாரண்யம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ராமன் வந்து வனவாசம் போறதும் தண்டகாரன் தான் சொல்லுவாங்க. அப்போ பழங்குடி மக்களுடைய லைஃப் நாட்டுப்புற பாடல்களா ஒப்பாரிகளா நம்மளுடைய இலக்கியங்கள்ல நம்மளுடைய வாழ்வழி கதைகள்ல தொடர்ந்து தண்டகாரண்யம் வந்து ஏதோ ஒரு காலத்துல வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ தண்டகாரண்யம்ன்றது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே அது வந்து ஒரு போர் நடக்கிற ஒரு இடமா தான் இருக்கு. அப்போ அந்த மக்கள் வந்து தொடர்ந்து சமவெளியில் இருக்கிறவங்க காடுகளில் போய் ஆக்கிரமிக்கும் போது அவங்க தொடர்ந்து தன்னுடைய ஆக்கிரமிப்பை வந்து பல்வேறு விதங்கள்ல வந்து எதிர்த்து இருக்கிறாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா தான் இது வரைக்குமே அங்க வந்து ஒரு ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற இப்போ தண்டகாரண காடுன்றது வந்து ஒரு 6 ஸ்டேட்டுடைய பரப்பளவில் இருக்கு. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்காளத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அந்த இருக்கு. அதை விட என்னன்னா அது வந்து இந்தியாவுடைய கனிம வளங்கள்லாம் 45-60% கனிம வளங்கள் இருக்கு. இப்போ இதுக்காகத்தான் அவங்க வந்து உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகள் வந்து இதை வந்து தோண்டி எடுத்து அதை வந்து கூறு போடுறதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் வந்து போட்டி போடுது. அப்போ அதை வந்து மண்ணை நம்பி இருக்கிறவங்க அந்த மண்ணை வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷமா அந்த மண் பூமி உருவானதுல இருந்து அந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறவங்க தன்னுடைய மண்ணினுடைய வழி அந்த நீரையும் மண்ணையும் இவங்க வெறும் பாக்சைட்டாக பார்ப்பாங்க, வெறும் நிலக்கரியாக பார்ப்பாங்க. அவனுக்கு வந்து பழங்குடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு அது வந்து அவனுடைய உயிராக இருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் அவன் தாத்தனோட பாட்டனோட பேசிய கதைகள் பேசின இடமா இருக்கும். அப்போது அவன் வந்து காட்டுக்குள்ளே எப்படி வாழணும், எந்த நேரத்தில் புலி வரும், எங்கே யானை வரும், எங்கே தண்ணி குடிக்க வரும், மழைக்காலங்களில் எங்கே வரும், வெயில் காலத்தில் எங்கே வரும், பருவத்துக்கு என்ன பயிர் செய்யணும், என்னென்ன காளான்கள் எப்போ பூக்கும், அந்த சாராயம் உள்ளூர் சாராயம் காசுற அந்த பூக்கள் எப்போ பூக்கும், இதை பற்றியான காட்டை பற்றியான அறிவு வந்து அவனுக்கு தொடர்ந்து வந்து தன்னுடைய வாழ்க்கை மூலமாக அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது. அதில் தொடர்ந்து அவனை வந்து நீ வந்து நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அறிவுலேருந்து ஈர்த்து அவன் மூளையை வந்து கழுவி வச்ச மாரி கொண்டா சமவெளியில் வந்து யாரோ ஒரு முதலாளிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய செல்வத்தை கொடிக்கிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பழங்குடி மக்களை வந்து இடம்பெயர செய்வதும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வாழ்வியலிருந்து தன்னை வந்து இடம்பெயர்த்தி நகர்த்துறதும் தொடர்ந்து உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. அது தண்டகாரண காடுகளில் நடக்குது. இந்த சாய்ஸ் ஆஃப் டைட்டில் வந்து உங்களோட சாய்ஸ் தானா இல்ல வந்து பா ரஞ்சித் சாரோட? இல்ல, என்னோட சாய்ஸ் தான். நீங்க தான் வந்து சூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஆக்டர் தினேஷ்க்கும் வந்து எப்படி சார் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது? ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் வந்து அவர் தான் வந்து மெயின் லீடு, இந்த படத்துக்கும் வந்து அவர் மெயின் லீடா சூஸ் பண்ணிருக்கீங்க. எதனால வந்து தினேஷ் அவர்களை சூஸ் பண்ணீங்க? நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணீங்களா இல்ல பா ரஞ்சித் அவர்கள் வந்து சூஸ் பண்ணவங்க? ஆக்டர் தினேஷ் அவர்கள் ரஞ்சித்தோட பொறுத்த வரைக்கும் என்னன்னா மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற, நீளம் வேற. அவர் வந்து முழுக்க முழுக்க நம்ம கையில தான் ஒரு கலைஞனா நம்ம எடுக்கிற முடிவை தான் அவர் வந்து ஆதரிப்பார். அதுக்கு சின்ன
சஜஷன் கொடுப்பாரு, இது ஓகே இது நான். ஆனால் முடிவு எடுக்க வேண்டிய இடம் வந்து நாம தான் எடுப்போம். அதனால அவர் இதிலெல்லாம் தலையிடவே மாட்டார். முழுக்க முழுக்க என்னுடைய இதுதான். தினேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவரோட வேலை செய்கிறது வந்து எனக்கு நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். அவரோட பல படங்கள் பண்ணுறது, அந்த 10 படம் தொடர்ந்து பண்ணுன்னா கூட நான் பண்ணுவேன். எனக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு கலைஞன் வந்து நம்ம ஒரு எழுதுறத அவங்க வந்து எப்படி வெளிப்படுத்த போறாங்கன்னு ஒரு சவால் இருக்குல்ல. அந்த சவாலை வந்து அவரும் எனக்கு வந்து ஒரு டைரக்டரா எனக்கு கொடுப்பார். நான் எப்படி பண்ணி காட்டுறேன் பாரு உனக்கு. அதே மாதிரி நீ இதை எப்படி பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய எழுத்தாகவும் இருக்கும், என்னுடைய ஸ்டேஜிங்காகவும் இருக்கும். அப்படின்னும் போது இது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி. நான் வந்து அதுவும் தினேஷ் மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து ஒரு நடிகருக்கு, ஒரு இயக்குனருக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய எல்லா படங்களுமே ஒரு சிறந்த கதைகளாகவே இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப பேசப்படுறதா இருக்கும் அவருடைய படங்கள். அப்படின் போது அவரோட வேலை செய்யறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது தொடர்ந்து அது நடக்கும். அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் கதை சொன்னோடனே அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? தண்டகாரனை பொறுத்த வரைக்கும் குண்டு நான் முழுசா சொல்லியிருக்கிறேன் அவருக்கு. அது பிரச்சனை கிடையாது. ஆனா தண்டகாரன் வந்து அவருக்கு நான் கதையை சொல்லாத முன்னே தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஆமா, ஏன்னா அந்த கதைக்கு ஹீரோ வந்து கலையரசன் ஏற்கனவே இருக்காரு. இன்னொரு ஹீரோ வந்து அமீர் அண்ணன் தான், இயக்குனர் அமீர் தான் இருக்கிறது. அவர் வந்து அண்ணா கதை கேட்டு இந்த படத்தை நடிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணியிருந்தாரு. நமக்கு நீலத்தோடு சேர்ந்து வேற ஒரு நிறுவனம் வந்து தயாரிக்கிறதா இருந்தது. அவங்க வந்து கொஞ்சம் இந்த கொரோனா காலத்தில் அவங்க வந்து கொஞ்சம் பின்வாங்கிறதா இருந்தது. அப்போ அவங்களுடைய சூழல், அந்த பொருளாதாரம் நிறைய சிக்கல் வந்துச்சு அவங்களுடைய நிறுவனத்துக்கு. இப்போ அதை ஒட்டி இப்போ லேர்ன் அண்ட் டீச் தான் வந்து நீலத்தோடு வராங்க. அப்போ இவங்க வரும்போது அமீர் அண்ணனுக்கு வந்து வேற ஒரு படத்துக்கு கமிட்மெண்ட் இருந்தது. இப்போ அவர் வந்து அந்த படத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. இப்போ நம்ம படம் தள்ளி வந்தது. அப்போ ஏற்கனவே நான் கொரோனாவில் 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். அப்படின் போது எனக்கு வந்து உடனே அப்புறம் நம்மளை நம்பி இவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, டெக்னீஷியன் இருக்காங்க, அப்புறம் இவங்கெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அமீர் அண்ணன் இல்லாமல் நம்ம படம் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போது நான் உடனே வந்து இப்போ வந்து 10 நாள் தான் ஷூட்டிங் இருக்குது. இப்போ இது மாதிரியான நெருக்கடியில் ஒரு ஹீரோ வேணும்னா பெரும்பாலும் வேற யாராக இருந்தால் ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ ஏன் நான் தினேஷை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வேற ஒரு இயக்குனரை வேற ஒரு நடிகரை போய் நான் தேர்ந்தெடுத்தேன்னா அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் சொல்லுவாங்க, 1 வருஷம் சொல்லுவாங்க, சில பேர் 2 வருஷம் கூட சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம்னுவாங்க. இப்போ வந்து நான் எல்லாமே ஒரு யூனிட்டே செட் ஆயிடுச்சு, 3ஆம் தேதி ஷூட்டிங்னு. இந்த நேரத்தில் வந்து ஒரு ஹீரோ இல்லைன்னொடனே இப்போ நான் உடனே என் கதையை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஒத்துக்கணும், அந்த கேரக்டராகவும் மாறணும் அப்படின்னா அது வந்து சாத்தியமாக வந்து சினிமாவில் பெரும்பாலும் சாத்தியம் இருக்காது. அது ஏதாவது ஒரு அரிதான ஒரு நிகழ்வு தான் நடக்கும். அதை மாதிரி தான் நான் உடனே எனக்கு ஒரு பிரச்சனை, என் பிரச்சனையை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஒத்துக்குவாங்கன்னா அது வந்து தினேஷாக தான் இருக்கும்னு நான் நம்பினேன். நான் உடனே அந்த காட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து ஒரு டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்து நான் வந்து கார்த்திக் துரைன்னு ஒரு நடிகர் இருக்கார். அவர் வந்து அவர் கோ ப்ரொடியூசராகவும் இருக்கார் வேற ஒரு நிறுவனத்தில். இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், இதை மாதிரி ஒரு பிரச்சனை, 10 நாள் தான் இருக்குது ஷூட்டிங், நான் வந்து நீங்கள் வந்து தினேஷ் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நாங்கள் குண்டுக்கு பிறகு நானும் தினேஷும் 2 வருஷமா பேசுறது இல்லை. ஏன்னு எனக்கே தெரியாது. ஓகேவா? இப்போ அது ஒரு அன்புல தான், சும்மா அது சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நானும் கொச்சிக்குவோம், அவரும் கொச்சிக்குவார், அது மாதிரி தான் பேசாமல் இருந்தோம். அப்போது அவர்கள் மூலமாக தான் நான் கேட்டேன். உடனே அவர் வந்து இப்படி ஒரு பிரச்சனை அது எனக்கு தெரிஞ்ச உடனே, இப்போ அடிப்பட்டா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற வரோம்ல, அதை மாதிரி உடனே அது எனக்கு ஒரு பிரச்சனை, நாம தான் சரி நம்மக்கிட்ட அந்த தீர்வை பண்ண முடியும், நம்மளால் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும்னு ஒன்று இருக்கும்போது நம்மளை தவிர வேற யாரும் வந்துடக்கூடாது, நாம் போய் முதல்ல அந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரன்பு தான் வருது. உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டார். கதையே கேட்கல, நான் நடிக்கிறேன் முதல்லன்னு சொல்லிடுங்க, அவருக்கு நேரம் இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் ஒரு கதை மட்டும் என்னான்னு மட்டும் அவர் வாய்ஸ் ஓவர் போட சொல்லுங்கன்னாரு. கதையை ஒத்துக்கிட்டாரு. நான் அதுக்கு பிறகு வந்து நான் அறைக்கு வந்த பிறகு, அறைக்கு வரக்கூட வரல, நான் அந்த அதே இடத்துல நின்றுட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் வாய்ஸ் ஓவர் போட்டேன் வாட்ஸ்அப்பில். அவர் கேட்டுட்டு கதையை கேட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புனார். அந்த போட்டோ வந்து அப்படியே நான் அமீரானுக்கு எடுத்த ரெஃபரன்ஸ் மாதிரியே இருந்தது. ஆமா, கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அப்படியே இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, கரெக்டா இருந்தது. அப்புறம் ஷூட்டிங் வந்தாரு. அவரு நான் என்ன யோசிச்சேன்னா அதை வந்து பல மடங்கு நீங்க படம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காரு. மகிழ்ச்சி உண்மையிலே. இப்போ இந்த நீங்க லுக் வைஸ் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த லுக் டெஸ்ட் பார்க்கும்போது இவரோட அந்த தண்டகாரண்யம் படத்துல பார்த்த தினேஷும் லப்பர் பந்துல பார்த்த தினேஷ்க்கும் சேம் சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரியே இருந்தது. அது எப்படி சார்? ஆக்சுவலா வந்து லப்பர் பந்து தான் ஆனா முன்னாடியே ரிலீஸ் ஆன படம், தண்டகாரண்யம் இப்பதான் ரிலீஸ் ஆகுது. பட் நான் தண்டகாரண்யம்க்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு. அது எப்படி நடந்தது? அப்போ என்னன்னா, முதல்ல நாங்கள் வந்து கிராமத்து போர்ஷன் எடுத்தோம். கிராமத்து போர்ஷன் எடுத்துட்டு அப்புறம் தான் நான் மிலிட்ரி போர்ஷன் வரேன். அப்படின்னும்போது கதை பிரகாரம் மிலிட்ரி போர்ஷன் முன்ன வரும். ஆனால் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து கலையரசனுக்கு வந்து முதல்ல ஃபாரஸ்ட்டில் வேலை செய்யும்போது முடி அதிகமாகவும்,
இங்கே வரும்போது பிசி கட்டிங் பண்ணுன்றதுக்காக அந்த கெட்டப் சேஞ்சுக்காகவும் இப்போ தினேஷ் போர்ஷன் வந்து முன்னே வர்றதுனால அவரை வச்சு முதல்ல எடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல கிராமத்து போர்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மிலிட்ரி போர்ஷன் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு 20 நாள் கேப் போட்டு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் கட் பண்ணுறோம். அதை கட் பண்ணி அதை காட்டுறதுக்காக நானும் தினேஷ் ஒரு இடத்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டு இருந்தார் லப்பர் பந்து நடிக்கிறதுக்காக. அவங்க வந்து முடி கட் பண்ணி வெள்ளை முடியிலலாம் வந்து ஒரு பாய் கட் மாதிரி, அதாவது ஒரு கெட்டப் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் பிஸ்னஸ் கட்டு போகும்போது அங்கே தமிழரசன் பச்சைமூர்த்தன் கிரிக்கெட் விளையாடி இருந்தார். அவர் வந்து நான் அந்த பிஸ்னஸ் கட் தினேஷ் கிட்ட பார்த்துட்டு இருக்கும்போது நானும் பார்க்கட்டுமான்னு கேட்டார். சரி நீங்கள் பாருங்க தொடர்ன்னு சொன்னேன். அவர் பார்த்த உடனே அவர் ஏற்கனவே வச்சிருந்த கெட்டப் விட்டார். உடனே வந்து இது நல்லா இருக்கு, நான் வேணா இப்படியே போட்டுமா அப்படின்னு கேட்டாரு. அப்போ வந்து அவர் வந்து உடனே அப்புறம் தினேஷ் கிட்ட கேட்டிருக்காரு போல. தினேஷ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னாரு. அப்புறம் தமிழரசும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாப்புல, இது மாதிரி வந்து தோழர் இது மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டோமா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்னுடைய கெட்டப் தான் தண்டகாரத்துடைய கெட்டப் தான் லப்பர் பந்துக்கு வந்தது. இங்க இருந்து அங்க போயிருக்கு. ஆமா ஆமா. ஓகே. அண்ட் அதே மாதிரி அவரோட நடிப்பு வந்து பயங்கரமா பேசப்படுது. எல்லாருமே வந்து சூப்பரான வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறாரு அவரோட நடிப்புக்கு. அவர் நடிச்சதுலயே உங்களுக்கு பிடித்த சீனா எந்த சீன் சார் தண்டகாரண்யம் படத்துல? இல்லை, எல்லா சீனுமே பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் விடாம நம்ம பிடிச்சாதான் அடுத்து படமா நகரும். அதனால வந்து எனக்கு ஃபேவரட்னு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஒரு டைரக்டரா இருக்கிறேன். ஒரு கதையை நகர்த்துறதுக்கு தான் ஒவ்வொரு சீனுமே நான் பயன்படுத்துறேன். அதை வந்து நான் இதுதான் பிடிக்கும் அதுன்னா அந்த சீன் நான் சொல்ற சீனு தவிர்த்து மீதி சீனெல்லாம் என்னவான்ற கேள்வி எனக்குள்ளேயே வரும்ல. இந்த படத்துல தண்டகாரண்யம்ல லொகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. எங்க சார் லொகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் எடுத்திருந்தீங்க? லொகேஷன் வந்து இப்போ தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஐயூர் ஃபாரஸ்ட், அஞ்செட்டி, பிலிகுண்டு இந்த பகுதி, அந்த கிராமத்து போர்ஷன் எல்லாம். அப்புறம் அந்த யானை அந்த பாட்டு அதெல்லாம் வந்து பாலக்காடுல. ஏன்னா யானையை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஷூட் பண்ண முடியாது, இங்கே யானையும் கிடையாது அது மாதிரி ஷூட்டிங் யானை. அங்கே வந்து ஷூட்டிங் யானை இருக்கு. அதனால வந்து அந்த யானையை வர வச்சு அங்கே ஷூட் பண்ணோம் நாங்கள் யானை போர்ஷன் எல்லாம். அப்புறம் ஜார்க்கண்ட்ல அந்த மிலிட்ரி கேம்பஸ் உடைய வேலையை கொஞ்சம் அங்கே செட்டு போட்டோம், பேட்ச் ஒர்க்கு. அப்புறம் மீதி எல்லாம் வந்து ஜார்க்கண்ட்ல ஷூட் பண்ணோம். அப்புறம் தலக்கோணத்தை திருப்பதியிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் உள்ள போனோம், ஒரு காட்டு உள்ள. அந்த காடுகளில் போயிட்டு ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட இங்கே வெங்கல் காடு, அப்புறம் வேலூருக்கு பின்னால இருக்கிற ஒரு காடு, இத மாதிரி தொடர்ந்து ஒரு 6-7 காடுகள்ல நம்ம ஷூட் பண்ணிருக்கோம். சோ ஆக்சுவலா நீங்க சொன்னீங்கல்ல சார், ஷூட்டிங் லொகேஷன் எல்லாமே வந்து மோஸ்டா நார்த் இந்தியால தான். ஆக்சுவலா அங்க நார்த் இந்தியால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்ட்ட வந்து எப்படி பெர்மிஷன் வாங்கினீங்க? ஏன்னா லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அது நம்மளோட ஊர்ல நடக்கும் போதே வந்து பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் பெர்மிஷன் வாங்குறது. நார்த் இந்தியால வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மூத்தா நடந்துச்சு? இல்ல, நாம அங்க எப்பயுமே அங்க ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. இத மாதிரி வரவங்களுக்கு பெரும்பாலும் ஜார்க்கண்ட் வந்து ஒரு ஷூட்டிங் ஏரியா இல்லைன்னா கூட அங்க வந்து அந்த ஜார்க்கண்டி மொழியில சின்ன சின்ன படங்கள்ல வந்து அங்க ஷூட்டிங் பண்றாங்க. நாங்க போறதுக்கு முன்ன கூட வந்து இயக்குனர் வசந்தபாலனுடைய ஒரு தொடர் ஒன்று, ஒரு வெப் சீரிஸ்க்காக அவங்க ஷூட் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பெரும்பாலும் நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நம்ம லொக்கேஷனை தேர்ந்தெடுத்துட்டு வந்தா போதும். இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பல இடம் காட்டுவாங்க நமக்கு. எல்லா இடங்களையும் ஜார்க்கண்ட்ல ஷூட் பண்ண முடியாது. சில இடங்கள்லாம் நம்ம எலிக்காம விட்டோம்னா 15 அடிக்கு மேல போவே போகாது, எல்லாமே ஜாம் பண்ணி வச்சிருப்பாங்க. சில இடங்கள்லாம் போனா நமக்கே பிரச்சனையா இருக்கும். ஒன்று இராணுவத்தாலையும் இருக்கும், ஒன்று வேற மாதிரியும் இருக்கும் நமக்கு. அப்போ அதனால வந்து ஏன்னா எல்லாருக்கும் யார் இவங்க வரவங்க அப்படின்னு 2 தரப்புமே ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ அதனால வந்து நிறைய சிக்கல் இருக்கும். ஏன்னா சேஃபான ஒரு இடத்துல, ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துன்னு போகிறோம், கேமரா எல்லாமே பல கோடி ரூபாய் செலவு கேமரா இருக்குது, யூனிட் இருக்குது. யாருக்கும் வந்து ஒரு டைரக்டரா யாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு அசம்பாவிதம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து தான் ஒரு முறைக்கு பல முறை ஜார்க்கண்ட் போய் சில இடங்களை மட்டும் நம்ம சேஃபான இடமா எதுன்னு பார்த்து அப்படிதான் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கிறோம். அங்கே நிறைய நெருக்கடிகள் இருக்குதான். அது ராணுவம் நீங்கள் போயிட்டு ஏர்போர்ட்ல இறங்கின உடனே சிஆர்பிஎஃப் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபுல்லாக ஏதோ மூளை ஜார்க்கண்ட்ல வந்து ராஞ்சியில வந்து துப்பாக்கியோட தான் இருப்பாங்க. அப்போ ஏதோ துப்பாக்கிகளுக்கு இடையிலே நம்ம வாழற மாதிரியே ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதே மாதிரி காடுகள் எல்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரியான சிரமங்கள்லாம் இருந்துச்சு சார்? பெரும்பாலும் இப்போ நம்ம ஷூட் பண்ண இடம் வந்து பழையூர்னு ஒரு ஊர், ஐயூர் ஃபாரஸ்ட்லேருந்து உள்ள ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள போகணும். இப்போ அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம ரோடே கிடையாது. ரோடுனா ஒரு முள்ளும் கல்லுமா அப்படி தான் இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு 2 வீலர் தான் போகும். இதில் டாடா ஏசி போனால் கூட 2 பக்கமும் அடிக்கும் முள். இதெல்லாம் நாங்கள் வந்து சரி பண்ணோம். வந்து ஒரு 8 கிலோமீட்டர் அளவில் ஜேசிபி வச்சு ஒரு 4 நாள் வந்து அந்த மண்ணெல்லாம் சமப்படுத்தி 2 பக்கம் முள்ளெல்லாம் வெட்டி வழி ஏற்படுத்தி அப்புறம் தான் பெட் போர்டே அங்கே போச்சு. அப்போ அதை மாதிரி இருக்கும். அங்கே அதே மாதிரி வந்து கேரவன் இருக்காது அந்த ஊரில். இப்போ கேரவன் இல்லைன்னா வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் வந்து இப்போ இவங்க வந்து சென்னையில் பழக்கமான நடிகர்கள் இருப்பாங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் இருப்பாங்க.
இப்போ இவங்களுக்கு வந்து அங்கே ரெஸ்ட் ரூம்னா ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பழங்குடி பள்ளிக்கூடம் இருக்கு. அதுல ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கு. இப்போ என்னன்னா அந்த ஊர்ல பாத்ரூம் வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க அவங்க. அவங்க வந்து அது வந்து அவங்க சாமிக்கு எதிரானது அப்படின்றதுனால வீடு பெருசா எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டணும் வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்காது. இது புதுசா இருக்கு சார். ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து காலையில பாத்தீங்கன்னா அந்த ஊரே பட்டை போட்டுன்னு இருக்கும் சிவனை வணங்குறவங்க. ஒரு ஊர்ல ஒரு மாதாயான்னு ஒருத்தனை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பையனை தான் கூப்பிடுறாங்க போல. திரும்பி பார்த்தா ஒரு 10 மாதாயம் இருப்பான். ஏன்னா அந்த ஊர் வந்து மாதேஸ்வரன் மலையை ஒட்டி அந்த பெல்ட் இருக்கிறதுனால அங்க ஊர்ல வந்து ஒரு ஊர்ல வந்து 10 மாதாயம் சோமலிங்கம் பூரா வந்து சிவனை வணங்குற பேராவே இருக்கும். மாதையம் இருக்கும், மாதேஸ்வரன் இருக்கும், சோமலிங்கம் இருக்கும், நீலகண்டன் இருக்கும், அப்புறம் வந்து சிவான்னு இருக்கும், இதை மாதிரி சிவராஜ் இருக்கும், இதை மாதிரி ஃபுல்லாவே இருக்கும். ஒரே பேரு நிறைய பேருக்கு இருக்கும். அதுலேயே வந்து நமக்கு என்னடா அவன் வேற இவன் வேறன்ற ஒரே குழப்பம் இருக்கும். இப்போ அதை மாதிரி வந்து அவங்களுக்கு அடிப்படை அது ரூம் நடிகர்கள் வந்து ரூம் வந்து அவங்க ட்ரெஸ் மாத்துறது நம்ம ஒரு கட்டடம் ஒன்று சின்னதாக கட்டி வச்சிருந்தாங்க. அது சுத்திரியும் வந்து அந்த வீட்டில் தான் நாங்கள் துணி கட்டி அதில் தான் வந்து ஒவ்வொரு துணிக்கு இங்கே ஒரு ஆக்டருக்கு அங்கே ஒரு ஆக்டருக்கு துணி தான் குறுக்க இருக்கும். என்னதான் நம்ம பொருட்செலவு பண்ணால் கூட அங்கே எதுவுமே கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒரு பஸ் அங்கே போகவே போகாது. இப்போ அதை மாதிரி இருந்தது. இப்போ பெரும்பாலும் நகர சமவெளியில் ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து ஒரு 7 மணினா 7 மணிக்கு சூரியன் வந்து நம்ம ஷூட் பண்ணுவோம். அங்கே வந்து 10 மணிக்கு கூட நேரத்தில் சூரியன் வரும், மேகமூட்டமாயிடும். 10 மணிக்கு தான் வெடிகிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் 6 மணி வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணலாம், பிளான் பண்ணலாம். அந்த சீனை வந்து இவ்வளோ டைமில் எடுத்துட முடியும் நம்ம ஒரு கணிப்பு வைப்போம். அது பார்த்தா அங்கே நேரத்தில் வந்து 4 மணிக்கே மேகமூட்டம் வந்துடும். லைட்டு வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். திடீர்னு இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து லைட்டிங் மாறும். இப்போ நீங்கள் நடந்து வரும்போது மழை காலமாக இருக்கும், உள்ளே வந்த வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டினியூட்டி எவ்வளோ மிஸ் ஆகிருக்கும். அப்போ அதை மாதிரி நிறைய சிக்கல் இருக்கும். இது எல்லாமே அதை வந்து ரசித்து அதெல்லாம் உள்வாங்கி இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கும் தெரிஞ்சுதான் நம்ம ஷூட் பண்றோம். அதனால ஏதாவது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஏதாவது ஏறி இருக்கா? இல்ல. நம்ம முன் தயாரிப்பு வந்து இந்த படத்துக்கு ஏன்னா இந்த படமே வந்து 38 நாள் தான் ஷூட்டிங், ஒரு 3 நாள் பேட்ச் ஒர்க், மொத்தம் 41 நாள் 42 நாளுக்குள்ளதான் இந்த படத்தை நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்குறோம். இது வந்து என்னன்னா இந்த படம் என்ன மாதிரியான கருத்தை பேசுது, இதுக்கு நம்ம என்னவா செலவு பண்ண முடியும், நம்ம ஆர்டிஸ்ட் என்ன, அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதனால ஒரு நாளும் வந்து குண்டு 2ஆம் உலகப் போரின் குண்டும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் அந்த பட்ஜெட் எல்லாம் ஏறவே இல்லை. நம்ம என்ன பட்ஜெட் சொன்னோமோ அதுக்குள்ளதான் முடிச்சு கொடுத்தோம். சூப்பர். அதே மாதிரியே தண்டகாரண்யம் படத்துல 2 ஹீரோஸ், தினேஷ் அவர்களும் இருக்காரு, கலையரசன் அவர்களும் இருக்காரு. நீங்க சொல்லுங்க, கதையின் நாயகன்னா யாரு ஒருத்தர் சொல்லணும்னா? அதாவது ஒரு கதை வந்து ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதி யாருக்கு இழைக்கப்படுதுன்னா கலையரசன் கேரக்டர் தான் இழைக்கப்படுது. அவர் தான் கதை முழுக்க வரார். ஆனா அந்த அநீதிக்கு நான் ஒரு டைரக்டரா ஒரு கலைஞனா இந்த சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. அப்போ அந்த தீர்வை வந்து நான் யார் மூலமா ஒன்று பண்ணணும்னா அது வந்து நான் ஏற்றுக்கிட்ட ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு தத்துவம் நான் ஏற்றுக்கிட்டு இருந்தேன். அந்த தத்துவத்தினுடைய வடிவமாக நான் வந்து தினேஷை வைக்கிறேன். அப்போ அந்த அநீதிக்கு அதுக்கான விடையை வந்து சடையன்ற தினேஷ் தான் வந்து சரி பண்ணுவார். அப்போ 2 கேரக்டருமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் நான் பார்க்குறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷன் போகும்போது கண்டிப்பா அங்க வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப வெஜிடேரியனா தான் சாப்பிடணும், அதுக்காக கோட் வேர்ட்லாம் நீங்க ஏதோ யூஸ் பண்ணதா இருந்ததே, ரொம்ப சிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஆமா, நான் அதை பயன்படுத்த வந்து கோட் வேர்டை. அதனால நான் வந்து அவங்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்து அவங்க வீடுகளில் போகும்போது பெரும்பாலும் அதை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. வெவ்வேறு இதில் வந்து சும்மானா வேற ஒரு சிக்கன் எடுத்து வந்தாங்கன்னா சும்மானா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ தக்காளி சட்னி வந்துக்குதுன்னு சொன்னா இவங்களுக்குள்ள ஆமா சிக்கன் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு 14 நாள். நாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஒரு திக்குமுக்கான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா. என்னன்னா நம்மளோட ப்ரொடியூசர் சார் ரஞ்சித் அவர்கள் வந்து யானை கிட்ட மாட்டிக்கிட்டாராமே, பக் ஒரு மொமெண்டா தான் கண்டிப்பா இருந்திருக்கும். சோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? இப்போ ரஞ்சித்தோட வந்து தண்டகாரன் படத்துடைய தொடக்க விழாக்கு பெரும்பாலும் ப்ரொடியூசர் வருவாங்கல்ல, அத மாதிரி வர சொன்னா அவர் வந்து தண்டகாரன் படத்துடைய ஷூட்டிங், இது தங்கலான் படத்துடைய ஷூட்டிங்ல இருந்தார், கடைசி ஷெடியூல் இருந்தாரு. அதனால வந்து அவரால் வர முடியல. அப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே நாளில் ஷூட்டிங் பண்ணுறதுனால அப்போ வந்து அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் போது என்னை வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் KGF இருந்து அங்கே வந்தார். வரும்போது ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். ஆனால் போகிறதுக்கு வந்து ஒரு நைட்டு 9 மணி இருக்குது. நானா ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவர் போனால் அவருக்கு முன்ன ஒரு காரு, அவருக்கு பின்னால் ஒரு கார் போச்சு. இப்போ அந்த ஏரியாவில் வந்து ஒரு துரைன்னு நினைக்கிறோம் அந்த யானை பேர்,
அந்த யானை வந்து ஒரு கொம்பன். அவன் வந்து எப்போ பார்த்தாலும் தனியாக தான் இருப்பான் தலைவன். நம்ம ஷூட் பண்ண இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே தான் ஒருத்தனை போட்டாரு, இங்கே ஒருத்தனை யானை வச்சு செத்துச்சு, அங்கே ஒருத்தன் செத்துட்டான், அங்கே ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து துரைன்ற பேரே அங்கே வந்து ரொம்ப பிரபலம். அப்படிப்பட்ட ஒரு யானை வந்து ஒரு வண்டி போனால் ரெண்டாவது ஒதுங்கலாம் முடியாது. அவங்க ஏதாவது ஒரு பெண்டில் வந்து இதில் இடத்த ஏதாவது ஒரு ஓரமாக நின்று இருக்கணும். அங்கே ஏதாவது வண்டி வருதுன்னா அது அந்த வண்டி போனால் தான் இந்த வண்டி வர முடியும். அதை மாதிரியான ஒரு இறுக்கடியான ஒரு சூழல்ல இவரு வண்டி போயிட்டே இருந்து எதிர்க்கு வந்து அந்த யானை நிக்குது. இப்ப வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூட போனவங்க ஆர்வமா ரஞ்சித்தோடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காரை விட்டு இறங்கிட்டாங்க எல்லாரும். அது வந்து ஒரு 20 அடிக்கு அண்ணாண்ட நிக்குது. இறங்கி இவங்க நின்று சைடில் நிற்க உடனே இப்போ யானை வந்து என்ன வெளிச்சம் இருக்குது 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிட்ட வந்திருக்கு. கிட்ட வந்தவொடனே இவங்க எல்லாம் ஓட்டிட்டானோ காரை விட்டுட்டு. காரை விட்டு எல்லாரும் ஓட்டினவொடனே இப்போ முன்ன கார்லயும் டிரைவர் கிடையாது, பின்னால இருக்கிற கார்லயும் டிரைவர் கிடையாது. இவரு உள்ள நடுக்கார்ல மாட்டிக்கிட்டாரு. இப்ப யானை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே நின்னுங்குது எதிர்க்கே. ஆனா அது பயங்கர ஹைட்டு, பெரிய யானை. அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது நினைச்சதுன்னா 2 காரையுமே நசிக்கடைச்சிட்டு இருக்கும். இவருக்கு வந்து வேர்த்து வெளவெளத்து போய் ஒரு 20 நிமிஷம் தனியா ஒரு யானைக்கு எதிர்க்க நிக்கிறது எப்படி இருக்கும், உயிர் பயமே வந்துச்சு அவருக்கு. அதுக்கு பிறகு அப்புறம் எனக்கு தெரியாது இந்த கதை நடந்தது. அப்புறமா நான் ஷூட் முடிச்சிட்ட பிறகு தான் சொல்கிறாங்க பரபரப்பா இது மாதிரி ரஞ்சித்தோட வந்து யானை கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் காலையில் ஃபோன் பண்ணி விசாரித்தேன். ஆமா அதியன் இது மாதிரி பண்ணி விட்டானோ இவனுக்கு கார் உள்ளே உட்காந்துருந்தா கூட காரை ரிவர்ஸ் எடுத்துனா பின்னால போயிருக்கலாம், இவனுக்கு முன்னையும் காரை விட்டானு பின்னாலையும் காரை விட்டான், நவர முடியாம நான் மாட்டிக்கிட்டேன் உள்ள அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சாமே ஷூட்டிங்ல. இல்ல இப்போ இது என்னன்னா, இப்போ எல்லாரும் யானை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இயற்கை விரும்பி வந்து நம்ம ஆக்டர் தினேஷ் அவர் வந்து நான் யானையை பார்க்கணும், அது ஃபீலாவே வரும் என்ன பார்த்தா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து 1 மாசமா இருந்தாரு. ஆனால் ஒரு நாள் கூட யானை அவர் பார்த்ததே கிடையாது. ஆனா மற்றவங்க எல்லாம் யானை பார்த்துட்டு வந்து இப்போ நாங்கள் யானை பார்த்தோம். சில ஆக்டரை வந்து நாங்கள் வரணும்னு சொல்லுவோம். இப்போ 10 மணிக்கு நாங்கள் ஷூட் பண்ணிட்டே இருப்போம். இன்னொரு ஆக்டர் 2 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணி அந்த சீன் எடுக்க போவோம். அப்போ அவங்க வரவே மாட்டாங்க. எங்கடானா அவங்க டவரும் கிடைக்காது காட்டுக்குள்ள. என்னடா லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் ஏதாவது ஒரு மாண்டேஜ் எடுத்துட்டு இருப்போம். அப்புறமா லேட்டாக வருவாங்க. ஏன் வரலன்னா இது மாதிரி வந்து யானை குறுக்கு நின்றுச்சு, நாங்கள் 1 மணி நேரம் பின்னாலே போய் ரொம்ப நேரம் காத்திருந்து அப்புறம் வந்தோம். இப்போ இதை மாதிரியெல்லாம் நிறைய. அண்ட் அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட், உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருக்குது வந்து உங்களோட டெக்னிக்கல் டீம் தான். உங்க டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லுங்க. பிரதீப் காளிராஜா வந்து ஏற்கனவே சேத்துமான் ரைட்டர்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறான். அவன் நம்ம தம்பி தான். ஏன்னா அவனும் நானும் மெட்ராஸ் கபாலியில் வந்து அவன் அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்திருக்கிறோம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய ஒர்க், அவனுடைய பலம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த படம். ஏன்னா பல்வேறு மாநிலம், பல்வேறு லொக்கேஷன் இந்த படம், பல்வேறு காலநிலை. அதே மாதிரி இந்த ட்ரைப் இது நீங்கள் படத்தில் தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் பசுமையாகவும் இன்னொரு பகுதி வந்து ரொம்ப வறட்சியான ஒரு பகுதியாகவும் நம்ம எடுத்திருப்போம். இது எல்லாத்தையுமே அவன் கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த லேண்டை புரிஞ்சுக்கிட்டு, சில நேரங்களில் வந்து இப்போது ரொம்ப தூரமாக அந்த பொண்ணு உட்காந்துங்கிற இடம்லாம் வந்து அந்த காதல் சீன் பிரிஞ்சு போகிற இடத்துலலாம் ஒரு உச்சபட்சமான ஒரு டாப்பான ஒரு இடம், அது மலை. அது அங்கே வந்து கேமரா தூக்கிட்டாலும் போக முடியாது, வண்டியும் போகாது. அப்போ வந்து கேமரா வந்து நம்ம தூளி கட்டி தான் தூக்கிட்டு போகணும். அங்கே கரண்ட்டும் வராது. அப்போ வந்து ஜென்ரேட்டர் வந்து தூளி கட்டி தூக்கும் போய் ஒரு இடத்த வச்சு அப்படி தான் ஆப்ரேட் பண்ணோம். இப்போ இது எல்லாத்தையுமே அவன் கால்குலேஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இந்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த சீன் எடுக்கிறோம், 3 மணி நேரத்தில் இந்த சீன் எடுக்கிறோம் நம்ம நினைப்போம். ஆனால் அவன் வந்து இந்த தூக்கிட்டு போகிற கணக்கெல்லாம் நம்ம வச்சுக்கவே மாட்டோம். நம்ம எனக்கு ஏற்கனவே நம்ம ஷூட் பண்ண இடம் வந்து சமவெளியில் ஷூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவன் என்ன பண்ணுவானா, அது முன் தயாரிப்பா இந்த சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் டீமை முன்கூட்டி அனுப்பி ரெடி பண்ணுறது, எதுவுமே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு 1 hour பிரேக் 2 hour பிரேக் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு 38 நாளில் இந்த படத்தை ஷூட் பண்ணோம்னா அது, ஏன்னா இப்போ இன்னைக்கு படம் பார்த்தவங்க எல்லாமே மிகப்பெரிய படமாக இருக்குது, பெருசாக இருக்குது, பெரிய செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் குறைவான நாட்களில் நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறோம். பெருசாக இருக்க படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, நாங்கள் எங்கேயுமே வேஸ்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரு முன் தயாரிப்பு வந்து அது பிரதீப்புடைய ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து அவன் கதைகளை கூட வந்து இந்த இடம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படிச்சுட்டு வந்து ஒப்பீனியன்லாம் சொல்லுவான். எனக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குவேன், இல்லைனா வானாண்டா தம்பி அப்படின்னு சொல்லுவான். இப்போ அதை மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து செல்வா எடிட்டர். செல்வா தான் அந்த படம் வந்து இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 10 நாள் ஃபுட்டேஜ் அவர்கிட்ட போச்சு. அதை பார்த்துட்டே சொன்னார், இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். கண்டென்ட்டாக இருக்கிறத விட இது வந்து இப்போ நான் விஷுவலாக பார்க்குறேன், அந்த கதையை நீங்கள் எழுதுனது ரொம்ப சூப்பராக வந்திருக்காது ஏன்னு நீங்கள் சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து செல்வா தான். செல்வா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. இது வந்து கரெக்டாக வரும், இது ஒர்க் அவுட் ஆகாது என்று தீர்க்கமாக சொல்லுவாப்புல. நம்ம அது வந்து ஃபைட் பண்ணுவாப்புல நம்மகிட்ட. ஒரு டேரக்டர் சொல்கிறோம் இல்லை ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கேட்டுனாலாம் கம்முன்னு இருக்க மாட்டாங்க.
கடைசி வரைக்கும் அந்த படைப்பு நல்லா வர்றதுக்காக ஒரு ஃபைட்டு நிகழ்த்துவார். அது ரஞ்சித்தோடகிட்டே சண்டை போடுவாப்புல, இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாதுன்னா இது வராது அப்படின்னு ரீசன் சொல்லுவாரு. அப்புறம் ரஞ்சித்தோட சில நேரத்தில் சொல்லுவார், டேய் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கே பயமாக்குதுறான், அவன் 1 மணி நேரம் விளக்கம் சொல்லுவான்டா எனக்கு, நீயே கேட்டு சொல்றான் அவங்ககிட்ட அப்படின்னு என்கிட்டே சொல்லுவார். இப்போ செல்வாகிட்ட ஃபோன் பண்ணாருன்னா அவர் ஒரு பதில் இருக்கும், ஏன் இந்த ஷார்ட்டை வைக்கிறோம், ஏன் இந்த சீனை வைக்கிறோம், இதுக்கு அடுத்தது ஏன் அது வருதுன்றத ஒரு எல்லாமே ஒரு ரீசனபிளான ஒரு பதில் இருக்கும் அவர்கிட்ட. இல்ல நம்ம ஒரு அழகுக்காக வச்சு அதுக்காக வச்சனாலும் அவர்கிட்ட சொல்லவே முடியாது. அதனால ரஞ்சித்தோட சொல்லுவார், டே அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பான்டா, நமக்கு நீயே பேசுறாடி, நம்மளால முடியாதுடா அவன்கிட்ட அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தின் மீது இந்த படம் வெற்றி பெறணும்னு நினைச்சு அதுக்காக உள்ள இன்வால்வ் ஆகி வேலை செய்யற ஒரு ஆள். அதே மாதிரி பொலிட்டிக்கலான ஒரு ஆள். இப்ப இத மாதிரியான நீங்க பார்த்துருப்பீங்க படத்துல வர ரிவ்யூஸ் தெரியும், யாருமே தொடாத ஒரு கதை, யாரும் சொல்ல தயங்குற கதை, சொல்ல மறந்த கதைன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு கதையை நம்ம எடுத்து வெளிக்கொண்டு வரும்போது அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டை நிகழ்த்துறது வந்து அது ரொம்ப சாத்தியம் கிடையாது. அந்த அளவுக்கு செல்வாவுடைய ஒர்க் ரொம்ப சூப்பர். அதுக்கடுத்து வந்து ஜஸ்டின் பிரபார். ஜஸ்டின் வந்து நம்மளுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். பேசுவதற்கும் பழகுவதற்கும் வேலை செய்யறதுக்குமே ரொம்ப இயல்பான ஒரு ஆள், ரொம்ப யதார்த்தமா இருப்பார். நான் எப்பவுமே பெரும்பாலும் டெக்னீஷியன் தேர்ந்தெடுக்கிறது வந்து பெரிய இங்கே படிச்சுட்டு வந்துக்கிறாரு, அங்கே படிச்சுட்டு வந்துக்கிறாரு, உலகத்தை ஒரு ரவுண்டு வந்துக்கிறாரு அப்படின்னாலாம் ஆட்களோட நமக்கு பார்த்தாலே ஜுரம் வந்துடும். நமக்கு அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது. எனக்கு என்னன்னா நம்ம கற்றுக்கிட்ட அறிவு எல்லாத்தையுமே சக மனுஷனா மதிக்கிறதுக்கும் சக மனிதர்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இணக்கமா இருக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர நான் வந்து ஒரு கெத்துன்னு சொல்லிட்டுன்னா அது ஒரு தனி பில்லராக தான் இருக்கும். அது ஒரு சிகப்பு கலராக இருக்கும், இல்லை ஒரு சிவப்பு கருப்பு கலராக இருக்கும், இல்லை ஒரு பச்சை கலராக தான் இருக்கும். இன்னொரு கலரோடு அது மிங்கல் ஆகணும்னா நம்ம ஏற்றுக்கிட்ட அந்த அறிவை வந்து செயல்பாட்டு முறையாக ரொம்ப இணக்கமாக சக மனிதர்களோடு இணங்கி பழகி பேசுவதும் அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிற டெக்னீஷியனாக இருந்தால் தான் அது இந்த கலரும் அந்த கலரும் மிக்ஸ் ஆகி வேற ஒரு கலர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இது மட்டும் படத்தில் கேமரா ஒர்க் மட்டும் நல்லா இருந்துப்பா, எடிட் மட்டும் நல்லா இருந்துப்பா அப்படி தான் சொல்லுவாங்க தவிர படம் தோற்றுரும். அப்போ நான் அதனால் வந்து அதை மாதிரி உலகத்தை வளம் வந்தவர்களோடு நான் வேலை செய்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு பிடிச்ச என் கூடவே சண்டை போடுற, என் கூட பழகிற, இயல்பாக இருக்கிற தோழர்களோடு சேர்ந்து வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் வந்து ஜஸ்டின் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராகவே யோசிக்க மாட்டாப்புல. ரொம்ப நான் என்னுடைய என்ன சொல்கிறேன்னா நான் சொல்லுவேன் தீவிரமாக, தொடர் 10ஆம் தேதி வந்து அந்த பாட்டு வந்துடும் தொடர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவருக்கு வந்து அது வராதுன்னு அவருக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் அது என்ன பண்ணுன்றத அவர் வந்து என்னுடைய இதுக்காகவே அவர் வந்து அது வேலை பார்ப்பார். அதுக்காக நான் மறுபடியும் சாரி தொடர் 10ஆம் தேதி வரல 15ஆம் தேதி வந்துடும் நினைக்கிறேன் அப்படி சொன்னா கூட ஓகே தொடர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு வேலை பார்ப்பார். அவர் மற்ற படத்துக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம படத்துக்கு வேலை பார்ப்பார். இப்போ அதை மாதிரி அவர் என்ன தெலுங்கு பண்றாரு, மலையாளம் பண்றாரு, கன்னடா ஹிந்தி பண்றாரு, தமிழ் பண்றாரு, இப்போ பல மொழிகளில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம், இது பெரிய பட்ஜெட் படம், இவங்க பெரிய டைரக்டர்ஸ் அப்படியெல்லாம் எந்த அளவீடுக்குள்ளேயும் இருக்கவே மாட்டார். குறிப்பா இளையராஜா எப்படியோ சின்ன யாரும் முகம் தெரியாத மனிதர்களா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் காலத்தால் அழியாத பாடல்களை கொடுத்துருக்காரு. அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு யோசிப்பார்லாம். அதை மாதிரி பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் தான் ஜஸ்டின். ஜஸ்டின் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா வேற ஒரு இடத்துல நகர்த்தி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானவர். அதே மாதிரி வந்து டைரக்டர் ராமலிங்கம் தான். அவர் வந்து என் லைஃப்லயும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவர் தான் ரஞ்சித்தோட கிட்ட வந்து என்னை அறிமுகப்படுத்தினாரு. அதனால வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஒர்க்காகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து ஒரு மிலிட்ரி கேம்பஸ் வந்து நாங்கள் செட்டு போட்டுருக்கோம். அந்த கேம்பஸ் வந்து அதில் எங்களுக்கு ஃபீல்டு ஒர்க், அதாவது நான் கலாய்வு பண்ணும்போது இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னவங்க, நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தவங்க ஷூட்டிங் பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே எங்கள் கேம்பஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து தத்ரூபமா எப்பவும் படம் பார்த்தவர்கள் எல்லாருமே அது வந்து செட்டுனே தெரியல அவங்களுக்கு. ஆமா, இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. இது செட்டு போட்டன்றது தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒர்க்கர். அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன் நடிகர்கள் எல்லாம் வேலை செய்யும். அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. தண்டகாரண்யம் படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.